Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, cricket பேசலாமா? Yes, Chennai Super Kings launches inter-school tournament T20 championship tournament நடத்துறாங்க 2012லேருந்து 9th edition இன்னைக்கு தான் லான்ச் பண்ணாங்க. ட்ராஃபி ரிவீலு ஜெர்சி ரிவீலாம் நடந்தது சேப்பாக்கில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். என்ன நான் பார்த்தேன், என்ன நடந்ததுன்னு கடகடன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வெரி குட் இனிஷியேட்டிவ் பை சென்னை சூப்பர் கிங்ஸ். டோர்னமெண்ட் இப்போ நடக்குது இல்லைங்களா, ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் ட்ராஃபி, அது பேர் 9th edition. அதில் அதுதான் அவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், சாய் சுதர்ஷன், ஹரி நிஷாந்த் இவங்கெல்லாம் எமர்ஜ் ஆகி வந்தது இந்த டோர்னமெண்ட்லேருந்து தான், ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி, அங்கே ஐபிஎல் விளையாண்டதாகட்டும், இந்தியாவுக்கு விளையாண்டதாகட்டும். வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் மேட்சே விளையாண்டார் ரீசெண்டாக, பர்த்தில் வெரி வெல். அந்த அளவுக்கு தே வில் ட்ரெயின் யூ, அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்களோட அகாடமியே இருக்குது, நாங்களே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதே சேனல் அகாடமியை பற்றி. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த திருநெல்வேலி அகாடமி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் துரைப்பாக்கம், சென்னை, ஓசூர், இன்டர்நேஷ்னலி வேறு இருக்குது, யூஎஸ்லேயும் இருக்குது, இங்கிலாண்ட்லேயும் இருக்குது, ஆஸ்திரேலியா சிட்னிலையும் இருக்குது. மோர் டீட்டெயில் வேணால் இதே சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், இதை பற்றி பேசுவோம். கெஸ்ட் ஆஃப் ஆனராக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது 2 கிரிக்கெட்டர் வந்திருந்தாங்க. முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர், அண்ட் குர்ஜப்ரீத் சிங், அவர் ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர். 2 பேருமே சிஎஸ்கே விளையாட போகிறாங்க 2025. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்க பேசுனதெல்லாம் கேட்க. நான் நிறைய கேள்விகள் கேட்டேன், அவங்களும் பதில் சொன்னாங்க. ஸ்பெஷலி நான் கேட்ட கேள்விலாம் தனியாக இன்னொரு வீடியோவை போடுறேன். ரைட், அப்புறம் மிஸ்டர் காசி விஸ்வநாத், சிஇஓ சிஎஸ்கே, அவர் வந்திருந்தார். அப்புறம் மிஸ்டர் லூயிஸ் மரியானோ, அவர் தான் ஹெட் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் அகாடமி. இப்போ சொன்னாலே நிறைய அகாடமி இருக்குன்னு, எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெட்டு. அப்புறம் மிஸ்டர் பாபா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், அவரும் வந்திருந்தார். சேப்பாக்கில் தான் நடந்தது. இட் வாஸ் அ வெரி குட் ஈவெண்ட். ரைட், லீகை பற்றி சொல்லிடுறேன். மொத்தம் 108 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் 23 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில். அண்ட் 3 அதர் ஸ்டேட்லேருந்தும் ஒரு டீம்ஸ் வரும். தேல் பி பார்ட்டிசிபேட்டிங். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 26 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து தமிழ்நாடு டீம்ஸ் எல்லாம் விளையாட போகிறாங்க. டீம் ஃப்ரம் சென்னை அண்ட் 22 அதர் டிஸ்ட்ரிக்ட்டை. மேட்சஸ் எல்லாமே வந்து சென்னையில் நடக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, அரியலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, வேலூர், கிருஷ்ணகிரி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்க போகுது மேட்சஸ்ஸு. அந்தந்த ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி நடக்கும், ஏன்னா இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் இது. அண்ட் செகண்ட் பேஸ் என்ன ஆகும்னா ஜனவரி 17th ஜனவரி 22 வரைக்கும் நடக்கும். அது வந்து செகண்ட் பேஸு ப்ளஸ் ஃபைனல், இது எல்லாமே உங்களுக்கு திருநெல்வேலியில் தான் நடக்க போகுது. செகண்ட் பேஸில் 8 டீம் விளையாடுவாங்க. அந்த 8 டீமை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, 3 டீம் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் வின்னர் அண்ட் ரன்னர் அப் ஆஃப் சென்னை பேஸில் விளையாண்ட வின்னர் அண்ட் ரன்னர் அப். அது இல்லாமல் ஆந்திரா, கோவா, கர்நாடகாவில் ஒரு டீமு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் 8 டீம் ஆகி அது 2 குரூப்பாக பிரியும் 4 நாளாக. அதில் டாப் 2 ஈச் 3 மேட்ச் மினிமம் விளையாடணும், லீக் மேட்ச். டாப் 2 வில் பிளே செமிஃபைனல் அண்ட் தென் ஃபைனல். இதுதான் அதோட ஃபார்மேட்டு. அண்ட் சிஎஸ்கே ஆல்வேஸ் தே ஹண்ட் டேலண்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆகட்டும், லுக் அண்ட் கார்னர் பாய்ஸ். இப்போ த டேப்ட் டேலண்ட் அட் தி கிராஸ் ரூட் லெவல், அதான் முக்கியம். ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் 2012 ஸ்டார்ட் பண்ணது. மோர் அண்ட் மோர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஸ்ப்ரெட் ஆகி. பேசும்போது காசி சொன்னாதே சொன்னார், ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறது எங்கள் பிளான் வெரி சூனு, எங்களோட பிளானே அதுதான். அப்புறம் மிஸ்டர் ஆர்என் பாபாவும் பேசுகிறார். அவர் பேசும்போது சிஎஸ்கே அகாடமிஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்டில். அதோட ரிசல்ட் என்னன்னா மோர் ரெப்ரஸன்டேஷன் வருது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏஜ் குரூப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்லேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வராங்க. பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிரிக்கெட் இஸ் க்ரோயிங் அப்படின்னாரு, விச் இஸ் அ ஃபேக்ட். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிஃபைடு அம்பையர்ஸ் அண்ட் ஸ்கோரர் வில் பி யூஸ்ட். இஷ்டத்துக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே குவாலிஃபைடு பீப்புள் தான். பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பிளேயர் ஆஃப் த ஃபைனல் இருக்கும். அப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச், எல்லா மேட்சுக்கும் அவார்டு உண்டு. கலர் டிஷர்ட் அண்ட் கேப் வில் பி ப்ரொவைடட் எல்லா பிளேயர்ஸுக்கும். ஒயிட் பாலில் தான் விளையாட போகிறாங்க. அண்ட் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வில் பி பிளேட் அண்டர் ஃப்ளட் லைட். அது ரொம்ப முக்கியம், ஃப்ளட் லைட்டில் நடக்க போகுது. அண்ட் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸ். இவங்க எல்லாமே ஃபியூச்சர் ஸ்டார் ஃபார் இந்தியா. நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் இதுலேருந்து உருவாகி வர்றது தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொக்கோபாரா பால் யூஸ் பண்ணுவோன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ப்போம். அண்ட் ஒவ்வொன்று நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். அண்ட் டேலண்ட் ஹண்ட் ப்ரோக்ராம் மாதிரியே வச்சுக்கலாம். இதில் ஷைன் ஆகிறவங்களாம் கண்டிப்பாக டிஎன்பிஎல், ஐபிஎல், தமிழ்நாடு டோர்னமெண்ட், அப்புறம் இந்தியா லெவல் கூட விளையாடலாம். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். மற்ற அகாடமி பற்றி தெரியணும்னா இதே சிஎஸ்கே அகாடமி இதே சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். பிளேலிஸ்ட்டே இருக்குது சிஎஸ்கே அகாடமிஸ், அதை போட்டு பார்த்துக்கலாம். அப்டேட் பண்ணிட்டு கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.